ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம பொரிச்ச பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொரிச்ச பரோட்டான்னு சொல்லும் போது சாப்பிடணும்னு ஆசையா இருக்குல்ல. வெளியே கடைகள்ல எல்லாம் போய் நம்ம வாங்கி எண்ணெயில பொரிச்சதை சாப்பிடுறதுக்கு வீட்லயே கொஞ்சம் ஹெல்த்தியா பண்ணி சாப்பிடலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட ரெசிபிஸை நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே 15 நிமிஷத்துல இன்ஸ்டன்டா எப்படி பரோட்டா போடுறதுங்கிற ரெசிபியை நான் போட்டிருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இங்க வந்து நான் கொஞ்சம் போட்டோஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. இதுக்கு நம்ம ஒரு பவுல்ல 2 கப் மைதா எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நிறம் வர்றதுக்காக. இதுல முட்டை சேர்க்க போறது இல்லை, அதனால நம்ம பால் சேர்த்திருக்கோம். எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கலந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதை பிணைஞ்சிட்டு ஒரு கவுண்டர் டாப்ல ஒரு 5 நிமிஷம் போல நல்லா இழுத்து பிசைங்க. நல்லா சாஃப்ட் ஆகி வரும். ஒரு 10 நிமிஷம் போல ஊறட்டும். அவ்வளவுதான். நல்ல உருண்டைகளா உருட்டி இந்த மாதிரி விரிச்சிட்டு நம்ம பரோட்டா லேயர் லேயரா வர்றதுக்கு கத்தியை வச்சு கீறி விட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதை நம்ம தட்டி அடுத்து பரோட்டா போட்டு எடுக்க வேண்டியதான். நம்ம பரோட்டாலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம பரோட்டாவை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குழிவான தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பரோட்டா முங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க பரோட்டாவை ஒண்ணா போட்டு முன்னையும் பின்னையும் திருப்பி விட்டு வேக விட போறோம். பாருங்க, ஒரு பக்கம் 1 நிமிஷம் போல நல்லா கொதிக்கணும். உள்ள வந்து எண்ணெயெல்லாம் இறங்கி நல்லா பொரியுது பாருங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு இடுக்கியோ இல்ல ஒரு கரண்டியோ வச்சு இப்படி திருப்பி விட்டுருங்க. நல்லா நின்று வேகட்டும். அடுப்பை மிதமான சூட்டுல வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம்ல வைக்காதீங்க, பரோட்டா டக்குன்னு கரியிரும். நம்ம சேனல்ல இன்ஸ்டன்டா பரோட்டாவும் சால்னாவும் எப்படி பண்றதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க கோதுமை மாவுல கூட செஞ்சு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பக்கமுமே திருப்பி விட்டு வேக விடணும். அப்பதான் எல்லா சைடுமே எண்ணெய் இறக்கி நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். பாத்தீங்களா, தெரியுது, நல்லா மொறுமொறுப்பா பொரிஞ்சு வந்திருக்கு. சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அவ்வளவுதான். நல்லா எண்ணெயை தோசைக்கல்லே ஒரு ஓரமா வச்சு வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம பொரிச்ச பரோட்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 பரோட்டாவா சேர்த்து கையில எடுத்துட்டு இந்த மாதிரி நொறுக்கி விட்டுருங்க. அப்பதான் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்பியா இருக்கும், நல்லா உதிர்ந்து வரும். பாருங்க, பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே மேல சால்னாவை ஊத்தி சூப்பரா பிச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம சால்னா ரெசிபியும் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.